Abhi lifetime achiever, Alhaji Eminem Ismail sir. Thank you, sir. Bismillahirrahmanirrahim. மதிப்புக்குரிய உலக ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பின் தலைவர்களே, பெரியார்களே, எனக்கு மிகவும் சந்தோஷம் இன்றைய தினம். நான் நேற்று முன்தினம் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அதில் ஹாஜியார் அவருடைய பேர் நான் மறந்துட்டேன், கேட்டு வந்தார் தெரியும். இலங்கை வரலாற்றில் குருநகர் மாவட்டத்தில் கல்வியில் மர்மலர்ச்சியை ஏற்படுத்தியவர்கள் நாங்கள். நான் தான் தலைவராக இதை பற்றி நாங்கள் மிகவும் சொல்ல வேண்டும் என்று பக்கமான டைம் இல்லை. எப்படி நாங்கள் இதை செய்தோம் நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். 13 பேர் அட்வான்ஸில் எடுத்தால் 13 பேரும் யூனிவர்சிட்டி போகிற அளவுக்கு நாங்கள் அவர்களை வளர்த்து விட்டோம். எமது பகுதியில் பட்டதாரிகள் இருக்கிறபடி மிகவும் கஷ்டப்பட்டு படித்தேன். மிகவும் கஷ்டத்தில் பெற்றோர்கள் கல்விக்கு செலவழிக்கவில்லை. கம்பள சாயராவுக்கு போயிட்டு கல்வி கட்டி பல்கலைக்கழகம் சென்று படித்தேன். தங்கியிருக்கும் போது பலர் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்து நாம் மிகவும் கஷ்டப்பட்ட நிலைமைகளும் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நான் 100 கிராஜுவேட்களை உருவாக்குவேன் என்ற நியத்தோடு படித்து வந்தான். உருவாக்கினேன் 1000க்கும் மேற்பட்டவர்களை உருவாக்கினேன். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், மற்றவர்களை எல்லாம் குருநாதர்கள் ஏற்படுத்தி எங்களுடைய பெரும்பான்மையின பாடசாலைகளுக்கு அதுகளை விட பெரிய அளவுக்கு நான் கூடுதலான ஆக்களை டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அறிவிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தினோம். இதுக்கு பல அமைப்புகளை ஏற்படுத்தினோம். அஸ்தா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு 4 பக்கம் 80 வகைத்தான் பாராளுகள். முதலாவது டாக்டர் இன்ஜினியர் உருவாக்க எங்களுக்கு தெரியும். உங்களுடைய மாற்றி அவர் இருக்கிற அவருக்கு தெரியும் நாங்கள் என்னென்ன அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று. பிள்ளைகளுக்கு தொழில் வாய்ப்புக்கு பல அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். தொழில்நுட்ப கல்லூரிகளை அமைத்திருக்கின்றோம். மற்றவைகளை செய்திருக்கின்றோம். நேற்று முன்தினம் எனக்கு 80வது வயதில் எனக்கு இந்த பேர்கள் மற்றவைகளை வச்சுக்கொள்ள ஏதாவது அளவு இருக்கின்றது. பேரை கேட்டால் தெரியாது, மெமரி அவுட். என்னிடம் 70வது பாடசாலையில் இருந்து விலகி 14 வருடங்களுக்கு பிறகு எல்லோரும் வந்து கேட்டார்கள், நீங்கள் இப்ப இந்த டெக்னிக்கல் காலேஜ் நாங்கள் அங்க பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டோம். என்ன சுனாமியினால் அந்த பிள்ளைகளை கொண்டு அங்க நாங்கள் அனாதைகள் இல்லமும் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க இதை குத்தி கொண்டிருக்காமல் 2 பாடசாலைகளை வளர்த்தீர்கள். 2 பாடசாலைகளை பெரிய பாடசாலைகளாக வளர்த்தீர்கள். இந்த 2 பாடசாலைகள் நீங்க செஞ்ச சேவையின் காரணமாக உங்களுக்கு பெரிய பல ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, மற்ற கிடைச்சு. இந்த இது நீங்க எப்படி இந்த பாடசாலையில எல்லா மாணவர்களும் படிக்கக்கூடிய வகையில் பணக்காரர், சாதாரண மக்கள் எல்லோரும் படிக்கக்கூடியவர்கள் எப்படி செய்தீர்கள் என்று இதை பற்றி ஒரு புத்தகங்களை சொல்லியிருந்தார். நான் அந்த புத்தகத்தை எழுதி டிரெக்டர்மார் எல்லாரும் என்னோடு சேர்ந்து மிக விமர்சையாக இந்த நாள் நான் இந்த புத்தகத்தை வெளியிட்டு விட்டேன். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, நான் கையாண்ட இந்த முறைகளை இதெல்லாம் சட்டம் மூலமாக நாங்கள் செய்யவில்லை, சாதாரண சில நடவடிக்கைகள் மூலமாக தான் இந்த பாடசாலையை வளர்த்தோம். நான் அமெரிக்கா அவர்களுக்கு நான் அந்த புத்தகம் கொடுப்பேன். நீங்கள் இது பார்க்கவும் நாங்கள் சட்ட ரீதியாக ஆக்கல்ல இது பண்ணி மாற்றவில்லை. நீங்க நம்புவீர்களா? ஒரு பாடசாலையில் 24 வருடங்கள் அதிபராகவும் ஆசிரியராகவும் வேலை செய்துவிட்டு அந்த பாடசாலையில் அத்தனை பேரும் பெறகராவில்லை ஒரு பிரின்சிபலை கொண்டு போய் விடுவார்களா பென்ஷன்? அது எனக்கு நடந்தது. இருந்து நான் நினைத்தேன், ஆச்சார் என் புத்தக விழாவுக்கு வந்த நேரம் இவர் என்னை இங்கே கொண்டு வருவார் என்று. நான் அதில் அந்த புத்தகத்தில் ஒரு இடத்தில் எழுதினேன், இவ்வளவு கல்விக்காக பாடுபட்டு நாங்கள் எங்களுக்கு சரி ஒன்றுமே சாதித்துக் கொள்ளவில்லை. கல்விக்காக ஏழை பணக்காரங்கள் சாதாரண பிள்ளைகளும் பல்கலைக்கழகம் பதில சாதாரண டாக்டர். நீங்க நம்புவீர்களா? சீமலா ஹாஸ்பிட்டல் உங்களோட பகுதியில எத்தனை டாக்டர் சிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு முறையும் எத்தனை டாக்டர்ஸ் பாடசாலை நடத்தி போறார்கள். நாசா என்ற அமைப்பு
ஏற்படுத்தினோம். அஸ்தா என்ற அமைப்பை ரெண்டும் ஏற்படுத்துதல் நம்ம முன் வேண்டும். இதன் அடிப்படையில் கல்வியில் வரவழைச்சு நாங்கள் இப்படி செஞ்சோம் என்று அதிபர்கள், ஆசிரியர்கள், பல நிறுவனங்களை நடத்துகின்றவர்களுக்கு தேவையான எல்லா அட்வைஸரையும் அடக்கி அந்த புத்தகத்தை தயாரிக்கிறோம். ராஜார் பார்த்து பண்ணிருந்தீங்க. பெரிய பெரிய ஆக்களம் வந்து அந்த சொன்னாங்க, இது சாதாரணத்துக்கு இல்லை, எல்லா நிறுவனங்களும் பொறுத்து பண்ணி அந்த வகையில் புத்தகத்தை பிறநாள் வெளியிட்ட நாள் ஒரு இடத்தில் இருந்தேன். இவ்வளவு சேவை செய்த இன்னி அவங்க அந்த மக்கள் கண்டுகொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறேன் புத்தகத்தில். இது எனக்கு மேலையாக இருக்கின்றது. நூற்றுக்கணக்கான டாக்டர்ஸ், இன்ஜினியர்கள், முதலான பட்டதாரி, எல்லா பாடல்களும் பட்டதாரிகளுக்கு குறைவே இல்லை. நான் மிச்சம் கஷ்டப்பட்டேன். வாழைப்பழத்தில் ஊசை ஏற்றுவது போல இந்த பட்டதாரிகள மனதில் நாங்கள் சமூகத்தையே வளர்க்கிறோம். பாப்பா, எங்க சமூகத்தை வளர்க்கணும், நீங்க இப்படி செய்யணும். எல்லா பட்டதாரி ஆசிரியர்களும் படிப்பதில் பின்னர்களாக இருக்கின்றோம். இப்படி செய்த எனக்கு ஒருவரும் நீங்கள் பெரிய ஒரு மேடைக்கு கொடுத்து ஒரு புடவையால் பொருத்தவில்லை இந்த வார்த்தையாக எழுதி, இது எனக்கு பிரச்சனை இல்லை. இதற்கு பிறகாவது கல்விக்கு சேவை செய்த யார் இருந்தாலும் கண்டுகொள்ள வேண்டும். அந்த கேட்ட புத்தகங்களுக்கு இரண்டாவது நாள் இந்த பாட்டு பெருமுறையாக வந்து அமீர் கான் அவர்கள் அவருடைய தலைமையில் எனக்கு இது அளித்த நேரம் அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய மனதில் இருக்கிற கவலையை போக்கவோ என்னவோ இன்றைக்கு எனக்கு மேடியேற்றி இதை செய்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார். எனவே கொழும்பிலிருந்து, யாழ்ப்பாணத்திலிருந்து, மட்டக்களப்பிலிருந்து இந்த பகுதியில் எல்லாத்துலையுமே ஸ்டூடெண்ட்ஸ். நான் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படித்தேன். எனக்கு ஸ்காலர்ஷிப் தந்தாங்க. நீப்பா யூனிவர்சிட்டியில் போய் பயிற்சி எடுத்து அதன் பிறகு பிரின்சிபல் ரிசோர்ஸ் பர்சன் தமிழ் மீடியமாக படிப்பிக்கிற எல்லா ஆசிரியர் பிரின்சிபல்மாருக்கும் நான் 9 நாள் பயிற்சி எடுத்திருக்கேன். விசேஷமாக அன்றாதபுரம் பல்நாள் நீங்கள் பகிர்ந்து. எனவே எனக்கு சந்தோஷம் இந்த இயக்கத்தை செய்தது. நீங்க அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்கள். ஹியூமன் ரைட்ஸ் ஒர்க் ஷாப் குருநாகல் டிஸ்ட்ரிக்ட்ல முதலாக ஆரம்பித்து எனக்கு அந்த நேரம் மனித தெரியாது. அது இருக்கிறது. ஹியூமன் ரைட்ஸ் ஒர்க் ஷாப் கொண்டு ஆரம்பித்து பாடசாலை மாணவர்களுக்கு பல பாடசாலை ஆக்களை கொண்டு இதை நடத்தி இருக்கிறேன். அதை பற்றி அந்த புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஹியூமன் ரைட்ஸ் என்பது மிகவும் முக்கியமான மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த மனிதனுடைய உரிமைக்கும் பாதகங்கள் ஏற்படக்கூடாது. இந்த சகோதரர்கள் பேசும்போது எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கின்றது. மிச்ச மக்கள் மானசீகமாக பாருகிறார்கள். அவர் மானசீகமாக இல்லை. எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை. என்னால் முடியும், என்னால் இயலாது என்ற அந்த பெண் சப்தத்தான் மாணவர்கள் கொடுத்தேன். படிக்கிறான்னு சொல்லிடாது. படிக்க 7 செல்ல பிள்ளைகள் நாங்கள் பாஸ் பண்ண வச்சுக்கிறோம். கேட்டு பாருங்க. மாணவர் நம்பிக்கிற மத்தாக்கள் நம்பிக்கிற இதன் பிறகு என்னை பற்றி கேள்விப்படுவீங்க. கல்வியில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தி. எனவே நான் நீண்ட நேரம் பேசினால் உங்களுக்கு அழுத்து கொடுக்குறேன். எனக்கு சரியான இப்போ நான் மௌத்தானாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு ஒரு குறை இருந்தது. அவர்கள் என்னை இப்படியான ஒரு ஸ்டேஜில் ஏற்றி இந்த கல்விக்கு செய்த சேவையை பாராட்டுகிறது என்று. ஆனால் அண்டி நீங்க நம்புவீங்களா? நான் ரிட்டையர்ட் ஆனது 60 வயசுல, இந்த புத்தகம் வெளியிட்டு 80 வயசுல. 20 வருஷத்துக்கு பிறகு அந்த மீட்டுக்கு அவர் வந்த ராஜாட்ட கேளுங்க. அந்த ஊர்ல யாருமே வராமல் நிற்கல. எல்லாருமே வந்தார்கள். கேட்டு பாருங்க. நடத்தி கொள்ள அளவுக்கு மனுஷர் வந்திருந்தார். சந்தோஷமா இருந்தது. உங்களது இந்த இயக்கத்தில் நான் இருக்கும் வரையில் என்னால் ஏந்த முயற்சிகளை செய்வேன். இது பற்றிய நல்ல கருத்துக்களை சொல்லுவேன். இங்கு நீங்க சொன்ன கருத்துக்கள் எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்க எல்லா இவர்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டீங்க. இந்த இயக்கம் வளர வேண்டும். இதில் எல்லாரும் பங்கு பெற்ற வேண்டும். சேவைகள் செய்ய வேண்டும். இது எதிர்காலத்தில் இதைவிட வளர்ந்து முழு சமூகத்துக்கும் சேவையாற்றக்கூடிய ஒரு சுயமான ஒரு இயக்கமாக இயங்க வேண்டும் என்று எல்லாம் அல்லாஹ்வை பிரார்த்தித்து நன்றி.
அல்ஹாஜி பெல்லம் இஸ்மாயில் சார் அவர்களுக்கு